முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, அவனும் கேட்கவில்லை. என்ன கிழவி நல்லா இருக்கா? ஏய், உனக்கு கிழவின்னு சொல்லாதுன்னு சொல்லியிருக்கல. ஓ சாரி சாரி சாரி. எப்படி இருக்கு பிரியாணி? இளிச்சம்மா, அருமையா இருக்குமா பிரியாணி. இதை போல ஒரு பிரியாணியை நான் சாப்பிட்டதே இல்லை. நன்றிம்மா. ஆனா இந்த நெட்டச்சி கூட எல்லாம் சேராத, வரவங்க கூட வரமாட்டாங்க. என்ன நீட்டு முடி கிழவி, வாயை வச்சுட்டு கம்பெனி இருக்க மாட்டியா? நான் கூப்பிட்டதுனாலதான் நீனே வந்த. சரி, அப்படியே மருமவளுக்கெல்லாம் வாங்கிட்டு போ ஒரு பக்கெட் பிரியாணி. அவளுக்கு எதுக்கு பிரியாணி? அதான் நான் சாப்பிட்டேனே. நீ சாப்பிட்டா உன் மருமவளும் சாப்பிட்ட மாதிரி அர்த்தமா? அவ வீட்டுல பழைய கஞ்சி இருக்கு, குடிச்சுப்பா. இது யார் இது? பின்னாடி இருந்து பார்க்க நம்ம மாமியார் மாதிரியே இருக்கு. போய் கிட்ட பாப்போம். அடி பாவி மனுஷி, வீட்டுல மீன் வாங்கி குழம்பு வைக்கிட்டான்னு கேட்டதுக்கு இன்னைக்கு நான் கவுச்சியே தொட மாட்டேன்னு சொன்னாமா. இங்க வந்து ஒரு பிளேட் பிரியாணிய முக்கறா. ஹே என்னடி ஏய் நிட்டு வாய முடிக்கிட்ட? என்னதான் சொன்னியா ஏய் நிட்டு? ஒரு மட்டு மரியாதையே கிடையாது. ஐயோ கிழவி, உன்னை சொல்ல முடியுமா? வேற யார சொன்ன? காக்கா வந்து பிரியாணியை தூக்கிட போகுதுன்னுட்டு காக்காவை ஏச்சு அப்படின்னுட்டு தெத்த போனேன். அதானே பார்த்தேன். ஏன் வீட்டுல செல்வி உன் மருமவ எதுவும் செய்யலையா? அவ எங்க செஞ்சா? காலையிலேயே மீன் குழம்பு வைடி, மீனை வாங்கினேன். மீனும் வேணாம் ஒண்ணும் வேணாம், நான் இன்னைக்கு செய்வோன்னிட்டா. அடி கோணவாய் கோசம்மா, எப்படி பாயிண்ட் மாத்துறா பாரு. அப்படியா சொன்னா? ஆமா, ஒரு வேலை உருப்படியா செய்ய மாட்டா. எல்லா வேலையும் நான் தான் ஈத்து போட்டு செய்யறேன். ஏன் சொல்ல மாட்டேன்? மகாராணி கணக்கால இருக்க என் வீட்டுல. இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலையும் சொல்லுவேன். அப்ப ஏன் செல்வி வீட்டுல இருக்கீங்க? உங்க பெரிய மருமவ வீட்டுக்கு போக வேண்டியது தானே, அந்த 4 முடி வீட்டுக்கு. அவளா? அவ இவளுக்கு மேல. அவ எச்ச கையில கூட காக்கா ஓட்ட மாட்டா. அத மாதிரி அருமையான மருமவ அவ. என்ன ஒரு பக்கம் சொன்னாலும் 4 முடிய சொல்றது சிறுபால இருக்கு. அப்புறம் எங்க பாட்டியை பாத்துக்கோங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் தாத்தா. அதுக்குள்ள போறீங்களா? இல்லைங்க அண்ணு, நான் ஊருக்கு போய் 6 மாசம் ஆகுது. அம்மாவை பார்த்தே 6 மாசம் ஆகுது. அவங்கள பார்க்காதே இங்க வந்துட்டேன் நானு. நான் அம்மா கிட்டயும் சொல்லிட்டேன், இருந்தா சொன்னாங்க. இருந்தாலும் என் மனசு கேட்கல. அவங்களே வரேன்னே சொன்னாங்க உங்களை பாக்குறதுக்கு. ஆனா நான் தான் வேணான்னுட்டேன். உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுதுப்பா. எங்க சுயநலத்துக்காக உன்னை வச்சுட்டே இருக்க முடியாது. நீ போய் அம்மாவை போய் பாருப்பா, வீட்டுக்கு போ. ஐயோ தாத்தா, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அம்மாவை பார்க்கல, அதனாலதான் நான் சொன்னேன். அவங்களும் எனக்காக காத்துட்டு இருப்பாங்கல்ல. நானும் தப்பா நினைச்சுக்கலப்பா. நீ வீட்டுக்கு போய் உங்க அம்மாவை பாரு. நான் தான் வந்துட்டேன் இல்லைங்க, நான் பாத்துக்கிறேன் இனிமேட்டு. சரிங்க தாத்தா. சரி தாத்தா, நான் என்ன எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க என்னன்னுட்டு நான் டாக்டர் கிட்ட போய் கேட்டுட்டு வரேன் தாத்தா. அப்புறம் நான் கிளம்பி போறேன். சரி பாப்பா, நானும் வரேன். இல்ல தாத்தா, நீங்க இருங்க, நான் கேட்டுட்டு வரேன். இல்லப்பா, நானும் வரேன்ப்பா. சரி வாங்க. அனு, இங்கே பத்திரமா இருங்க, நாங்க போய் கேட்டுட்டு வரோம். சரி வாங்க தாத்தா, போலாம். அந்த ரெண்டு மருமவளும் உங்களுக்கு எதுவும் செய்யறது இல்ல. ஆமா, எதுவும் எனக்குன்னு செய்ய மாட்டாளுங்க. நான் தான் எனக்கே செஞ்சுக்கணும். அப்ப இந்த பிரியாணி கடனுக்கு தான் சாப்பிட வந்தீங்களா? நான் ஏன்டி கடனுக்கு சாப்பிடணும்? நான் 10 பிரியாணி கூட காசு கொடுத்து தான் சாப்பிடுவேன். ஏது 10 பிரியாணி காசு கொடுத்து சாப்பிடுமா? ஏது இந்த கேள்விக்கு காசு? அப்படியா? மருமவளுங்க எதுவும் செய்ய மாட்டாளுங்கன்னு சொன்னீங்க, எப்படி உங்ககிட்ட காசு வருது? அப்படி கேளு. அதெல்லாம் என்கிட்ட சூப்பரா வரும். என் மகன் அவகிட்ட கொடுக்கறாரோ இல்லையோ, என்கிட்ட 5000 ரூபாய் கொடுத்துருவான் மாசம் ஆனா. அட பாவி மனுஷா, இது நம்ம லிஸ்டிலேயே இல்லையே. வீட்டுல போய் தானே இருக்கு அந்த தோப்பா மண்டை. எனக்கு
இன்னைக்கு வச்சுக்கிறேன் அவனை. சரி சரி எல்லாம் சொல்லிட்டீங்க, சாப்பிடுங்க. எல்லாம் சொல்லிட்டேனா? இல்ல, சொன்ன வரைக்கும் போதும், சாப்பிடுங்க. அப்படியே வச்சுட்டு இருக்கீங்க, அது சொன்னேன். ஓ சரி சரி. கோமலா பேஷண்ட்க்கு பிபி இறங்கிடுச்சாமா? இல்ல டாக்டர், அவங்களுக்கு நான் மெடிசன் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனா பிபி இறங்குன மாதிரியே தெரியல. நானும் செக் பண்ணிட்டு வரேன், அப்படியே தான் இருக்கு. ஓ ஐ சி. இன்னும் பவரா டேப்லெட் எழுதி கொடுக்குறேன், அது ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களுக்கு பிபி இறங்கினாதான் நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஆமா டாக்டர், அவங்க எந்த நேரமும் ஃபோன் பேசிக்கிட்டு ஏதோ சண்டைக்காரவங்க பேசுற மாதிரியே ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அதுலயே அவங்களுக்கு பிபி ஏறிடும் போல இருக்கு. அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லி பாருங்க. ஃபோன் அவங்க கிட்ட இருந்து வாங்கி வைக்க சொல்லுங்க. ஓகே டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வெளியே யாரும் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன், உள்ள வர சொல்லுங்க. ஓகே டாக்டர், வர சொல்றேன். டாக்டர் கூப்பிடுறாங்க, உள்ள வாங்க. டாக்டர் வராங்க. ஓகேம்மா. டாக்டர் தம்பி வணக்கம்ப்பா. சொல்லுங்க ஐயா, என்ன ப்ராப்ளம், என்ன பண்ணுது? ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. நெஞ்சு வலின்னு வந்தாங்கல்ல, வசந்தி. வசந்தியா? நர்ஸ், எந்த பேஷண்ட் அவங்க? டாக்டர், எமர்ஜென்சில இருக்காங்கல்ல, வசந்தி, அவங்கள சொல்றாங்க. ஓ எஸ், ஆமா சொல்லுங்க. அவங்களுக்கு இப்போ உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குதாப்பா? ஷீ இஸ் ஆல் ரைட், நல்லா தான் இருக்காங்க. அவங்க ரெஸ்ட் எடுத்தா ஓகேவா இருக்கும், அதனால தான் வச்சிருக்கோம். இல்லைன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிருக்கலாம். எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? இன்னும் உங்க முடிக்கல இல்லைங்களா? இன்னும் ½ hour ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு நீங்க கூப்பிட்டு போகலாம், நோ ப்ராப்ளம். ஓ அப்படியாப்பா தம்பி, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பரவாயில்ல ஐயா. இதை கேட்க தான் வந்தோம், வேற ஒன்றும் இல்லை. என்ன நல்லா இருக்கால? அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஒன்ஸ் நம்ம அவங்க முடிச்ச உடனே செக் பண்ணிட்டு வீட்டுக்கு நீங்க கூப்பிட்டு போகலாம். ஓகே சார், தேங்க்யூ, மை ப்ளஷர். ஆமாம்மா, நான் விட்டுட்டு வந்துடுறேன். தாத்தா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம்மா, அரை மணி நேரத்தில் வந்துடுறேம்மா. அவங்க வீட்டில் விட்டுட்டு நான் அப்படியே வந்துடுறேன், ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன். சரிங்கம்மா. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. சரி தாத்தா, நான் அம்மா கிட்ட பேசிட்டேன், இருந்துட்டு உங்களை விட்டுட்டே வர சொன்னாங்க. பாவம், எங்களால உங்களுக்கு ரொம்ப சிரமம். ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை தாத்தா, இப்படிலாம் நான் செய்யலைன்னா தான் எங்கள் அம்மா திட்டுவாங்க. நல்லா வளர்த்துருக்காங்கப்பா உன்னை. தேங்க்ஸ் தாத்தா. தாத்தா என்ன சொன்னாங்க? பாட்டிக்கு ஒன்றும் இல்லையா, கண்ணு முடிச்சிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம். நிஜமாவா? ஆமா அப்பா, இப்பதான் என் பேத்தி முகத்துல சிரிப்பே வந்திருக்குமா. ஆமா தாத்தா, வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அவ அப்படிதான்ப்பா, சின்ன சின்ன விஷயத்துக்கே அழுவா. கேள்வி ஏந்து வரட்டும், அவளுக்கு இருக்கு. இன்னைக்கு எப்படி தெரியுமா எனக்கு அழவிட்டா? ஏந்து வந்துட்ட உடனே அவளை உண்டிலன்னு பண்ணிடு. கண்டிப்பா. இன்னைக்கு வரட்டும் அந்த தோப்பா மண்டக்காரன். ஆத்தாக்காரிக்கு 5000 கொடுக்குறானாமுல்ல. மாசம் மாசம் அவளுக்கு 5000. சும்மா மரத்துலயா காய்க்குது? ரொம்ப நல்லாதான் இருந்தது பிரியாணி. பேசாத ஒரு பக்கெட் வாங்கிட்டு வந்து ஒளிச்சு வச்சு சாப்பிட்டுருக்கலாம். நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். இல்ல இல்ல, அப்படி வாங்கிட்டு வந்தா மோப்பம் முடிச்சுட்டே வந்துடுவாளே நம்ம மருமவ. அப்புறம் நான் தான் மாட்டிப்பேன். செல்வி வந்துட்டான் போல இருக்கே என் பையன். முதல்லலாம் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு வருவான். இப்ப கல்யாணம் ஆனதுல இருந்து செல்வி ஆகுனா. அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். செல்வி. வாப்பா. அம்மா சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டேன்ப்பா, பழைய சாதம். பழைய சாதமா? ஏமா எதுவும் செய்யலையா அவ? அவன் என்னத்த செய்யறா இப்பெல்லாம்? நேத்து வச்ச சோறு, முந்தா நேத்து வச்ச சோறு அப்படிதான் குடிச்சிட்டு இருக்கா. நானும் காலம் போகுதுன்னுட்டு அதை சாப்பிட்டுட்டு உக்காந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நல்ல வேலைப்பா, உனக்கு கம்பெனிலேயே கேன்டீன் இருக்கிறதுனால நீ சாப்பிட்டுற. இல்லைன்னா பட்னி போட்டே உனக்கு கொண்டு வா போல இருக்கு. என்னம்மா சொல்றீங்க, எதுவும் சமைக்கலையா? அப்படிலாம் பண்ண மாட்டாளேம்மா. நான் ஃபர்ஸ்ட் இருந்த கம்பெனில கேன்டீன்லாம் இல்ல, செல்வி தான் எனக்கு நல்லா சமைச்சு தருவா. அது என்னவோ தெரியலப்பா, இப்பெல்லாம் அப்படிதான். மாமியாக்காரி வந்து உக்காந்துட்டு ஓசியில தின்ட்டாலேன்னுட்டு ஒரு இவளுக்கு எதுக்கு சமைச்சு கொடுக்கணும்னுட்டு ஒரு இதுவா என்னன்னு தெரியல. சரிங்கம்மா, நான் கேக்குறேன். எங்கம்மா இருக்கா அவ? ரூம்ல தான் இருக்கா. எங்க அவ வெளியிலே வரல, என்னன்னே தெரியல. சரிம்மா, நான் கேக்குறேன். என்ன இவன் இவ்வளவு சொன்னும் எந்த ரியாக்ஷனும் இல்லாத போறான்? செல்வி குட்டி, செல்வி பட்டு, பட்டு குட்டு. என்ன என்னோடு நீ பேசும் ஒரு வார்த்தையும் இனிக்கிறதே. உரையாடல் தொடர்ந்தாலும் மௌனங்கள் கூட பிடிக்கிறதே.
என் கனவுக்கு கனவுகள் நீ வந்து கொடுத்தாய் விழியில் உன் விழியில் வந்து விழுந்தேன் அந்த நொடியில் என் எதிர்காலம் நீதான் என்று உயிர் சொன்னதே உன்னோடு வாழ்ந்திடத்தானே நான் வாழ்கிறேன் விழியில் செல்வி லைட்டா மண்டையும் மூஞ்சியும் இதுக்கு ரொமான்ஸ் வேற